வாங்க வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்றுக்குள்ளே குறை கதையை இன்றைக்கி பார்த்துடலாமா? அந்த கதையை எப்படி இருக்குன்னு. இந்த 2 வீட்டுக்காரங்களும் நேற்று சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்களா. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, இவ வீட்டுக்காரர் அவ புருஷனை பேச, அவ புருஷன் இவளை பேச, இவ அவளை பேச, கடைசி அடிபிடிக்க வந்துருச்சு. சரியாவில் ரகலை நடந்துருச்சு. கடைசி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்க வந்து 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க வீட்லேயும் அவங்க வீட்லேயும் கூட்டிட்டு போயிட்டாங்க. கடைசி இவ சொல்லுதா, பாதவத்தி இவனையும் நம்பி நான் வீட்டில் சாவியை கொடுத்துட்டு போனேனே, எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பற்றியா. இன்னமே நான் எவட்டையும் சாவியை கொடுக்க மாட்டேன், யாரையும் நான் நம்பவும் மாட்டேன். நான் வெகுளித்தனமாக இருந்தேன், நீ காரியாக இருந்திருக்க. என் வீட்டில் இருக்கப்பறம் அப்படி கலாண்டுட்டு போயிட்டிய. நான் அரிசியை கலண்டேன், பருப்பை கலண்டேன், நான் லேசில் விட்டேன். கடைசி தங்கச்சாமான களை வாங்குற அளவுக்கு போயிட்டேன். நீ இன்னும் மேலுக்கு உனக்கு எனக்கு எந்த ஒரு டச்சும் கிடையாது அப்படின்னு. கடைசி இவ வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா அவள் ஊருக்கு போயிடுவா, அவள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா இவ ஊருக்கு போயிடுவா. எவாளும் எவ வீட்டுக்கும் போகிறதும் கிடையாது, வரதும் கிடையாது. இதுதான் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. நீ உன் வழியை பார்த்துப்போ, நான் என் வழியை பார்த்து போகிறேன். இனி உன் மோரையிலே நான் முடிக்க மாட்டேன்னு 2 வீட்டுக்கும் சரியாக உள்ள சண்டை. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, யாருமே அளவுக்கு மீறி வைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு ஜாமான் எதையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்கள் எங்கள் ஜாமான் வைக்கிறதெல்லாம் பார்த்தாலும் இவங்க நோட்டம் பண்ணுவாங்க, இது எங்கே வைக்காங்க எடுக்காங்கன்னு. அதனால் நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது எச்சரிக்கையாகவும் பழகுறது ரொம்ப யாருக்கிட்டே ரொம்ப பழகாதீங்க. என்னென்னா என்ன அதோட முடிச்சுக்கோங்க, அதான் நல்லது. இதுக்கு மேலே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் மறக்காமல் எங்கள் வீட்டு குட்டி கதையை பாருங்கள். இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும். யார்கிட்டையும் எப்படி பழகணுமோ அப்படி பழகிக்கோங்க. ரொம்ப டச் வைக்காதீங்க. என்னென்னா என்ன அப்படி அதோடு முடிச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு வேறு வீடியோ போடுவேன். நாளைக்கு எங்கள் வீட்டு கதையை மறக்காமல் பாருங்கள்.